வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி ஒரு சிம்பிள் பாஸ்தா தான் நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பாஸ்தா, ஈஸியாக செய்யலாங்க. அப்புறமா கேரட்டு, கொடமிளகா, கோஸு நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பீன்ஸு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 தக்காளி பழம் மிக்சியில் போட்டு பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. இதுக்கு வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அப்புறமா இந்த மாதிரி பாஸ்தா நான் சுடு தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்து இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்து நான் தட்டில் போட்டு காத்தார வச்சுருக்கேங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சோயா சாஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வெஜிடபிள்ஸை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு நம்ம இதை பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி, தக்காளி விழுதை போட்டு இதையும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சாஸ் இருக்கோ அது சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்தாச்சு. வீட்டில் உங்களுக்கு க்ரீன் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் உங்கள்கிட்ட எந்த சாஸ் இருக்கோ அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருக்குது. நான் அது வரைக்கும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம இந்த கலவை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு பாஸ்தா. இந்த பாருங்கள், பாஸ்தாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாக்கா நம்மளோட சிம்பிள் வெஜிடபிள் பாஸ்தா இந்தியன் ஸ்டைலில் ரெடி ஆகிடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.